டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காமன் டெட். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா, டிஆர்பி போர்ட்ல கண்டக்ட் பண்றது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. நெறைய பேர் வந்து நார்மலா எல்லாரும் எக்ஸாம் எழுதுற மாரி காமன் டெட் எக்ஸாம் இது எப்போ வந்து டிஆர்பி போர்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல என்னென்ன அப்டேட் இருக்கு. இது மூலியமா என்ன விஷயத்த வந்து இவங்க சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பொது டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படுவது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் கோரிக்கை பண்றாங்கன்னா, டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்ச அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சவங்க. டிடெட் கோர்ஸ் முடிச்சவங்க பேப்பர் 1 எழுதுவாங்க. அதே மாரி பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 2 எழுதுவாங்க. இவங்க 2 விதமான கேண்டிடேட்ஸ்மே என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஇடி எக்ஸாம் எப்ப வந்து காமனான கேண்டிடேட்க்கு நீங்க வைப்பீங்க? அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன நியூஸ் குடுத்திருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டா நான் இதுல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சொல்ல வர விஷயம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல நவம்பர் மாசம் எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேவா? டெட் எக்ஸாம் நவம்பர் மாசம் நடந்தது. நவம்பர் மாசம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் 2026 2025 நவம்பர்ல முடிஞ்சு, இப்ப 2026ல 2026ல ஜூன் மாசத்துல இப்ப நம்ம இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மந்த் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஒரு 7 மந்த் ஆகியும் டிஇடி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் டிஆர்பி போர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணல. இது வந்து காமன் டெட் எழுதுறவங்களுக்கு. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானர் படி நம்ம டிஆர்பி போர்ட்ல எவ்ரி இயர் என்ன பண்றாங்கன்னா, ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க. அதுல டெட் எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2 டெட் சொல்லியிருக்காங்க. மே மாசம் இதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கான எக்ஸாம் ஜூலை மாசம் நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஆனுவல் பிளானர்ல நம்மளுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் குடுத்திருந்தாங்க டிஆர்பி போர்ட். பட் அது என்ன பண்ணல அப்படின்னா, அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. பட் அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் டெட் வொர்க்கிங் டீச்சர்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணாங்க. அது பிப்ரவரி மாசம் வந்துச்சு. ஜூலை மாசம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி அதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே அது வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. பட் காமன் டெட் அப்படின்றது ஏன் இன்னும் விடல? அப்படின்றது தான் இந்த நியூஸ் பேப்பர் மூலியமா அவங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி காமன் டெட் அப்படின்றது இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி வந்து கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுல 1 வந்து மே மாசம் டூ ஜூலை மாசம். அந்த எக்ஸாம் இன்னும் கண்டக்ட் பண்ணல. அதே மாரி அக்டோபர் டூ டிசம்பர். அந்த எக்ஸாம் எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதும் இன்னும் தெரியல. அப்போ 2 டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, இது வந்து என்சிடி நார்ம்ஸ் படி இது என்ன 2 வாட்டி வந்து பார்த்தோன்னா, டெட் எக்ஸாம் அப்படின்றது கம்பல்சரி வைக்கணும். பட் டிஆர்பி போர்ட்ல ஏன் வந்து இன்னும் ஒரு வாட்டி கூட இன்னும் டெட் எக்ஸாம கண்டக்ட் பண்ணல? அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சர் ட்ரெய்னிங் கோர்ஸ் முடிச்சவங்களும், பிஎட் கோர்ஸ் முடிச்சவங்களும் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒன்ஸ் ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான நடவடிக்கையும், அதுக்கான முயற்சியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி பெறும். ஒண்ணுமே வந்து நம்ம வந்து வைப்பாங்க, வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா, கண்டிப்பா அது தெரியாது. இது மாரி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மூலியமாவோ, இல்ல டிஆர்பி போர்டுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், டெட் எக்ஸாம் எப்போ வைக்க போறீங்க? ஏன் இன்னும் இந்த டெட் எக்ஸாம் ஏன் இன்னும் வைக்கல காமனா? ஒரு மெயில் போடலாம். அப்படி இல்லன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. டிஆர்பியோட வெப்சைட்ல அவங்களுடைய நம்பர் இருக்கு. நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஏன் வந்து இந்த டெட் எக்ஸாம காமன் டெட் ஏன் இன்னும் கண்டக்ட் பண்ணல? அப்படி இல்லன்னா லெட்டர் போடலாம் அஃபிஷியலா ரிட்டர்ன் லெட்டர். டிஆர்பியோட அஃபிஷியல் அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸாம் எப்ப கண்டக்ட் பண்ண போறீங்க? எவ்வளவோ வந்து மோட் இருக்கு. நம்ம வந்து இது மட்டுமே ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் மட்டும் தான் வந்து ஒரே ஒரு விஷயம். இது மூலியமா மட்டும் தான் நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய விஷயங்கள நம்மளுடைய கோரிக்கைய எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. 3 விதமா நான் இப்ப சொல்லியிருக்கேன். 1 ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம்.
அப்படி இல்லன்னா, மெயில் மூலியமா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதுவும் இல்ல அப்படின்னா, லெட்டர் மூலியமாவும் கேட்கலாம். ஸோ இந்த 3 மோட்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ, ஸோ அத வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கான ஒரு பதில் கண்டிப்பா குடுப்பாங்க. எப்போ வந்து இந்த டிஇடி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இல்ல அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துற மாரியாச்சும் இருக்கும். ஸோ அ இதுல வந்து சொல்லியிருக்கிற விஷயம் இப்போதைக்கு டிடிஎட் அண்ட் பிஎட் முடிச்சவங்களுடைய கோரிக்கை. ஸோ டிஇடி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியா ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, ஒரு நம்பர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக பிரிப்பரேஷன்ல இருக்கோம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்டின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்னென்ன இருக்கு அப்டின்றதையும் நான் கண்டிப்பா சொல்றேன். தேங்க் யூ.